என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இன்னொரு எங்கே என்ற வார்த்தையை வைத்து வேதத்திலே யோவான் 9:12 நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 9:12. அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். எனக்கு தெரியாது என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் வயிற்றிலிருந்து குருடனாய் பிறந்த ஒருவன், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி அங்கே கேட்க, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து ரொம்ப அழகா தெளிவுபடுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் பாருங்க, இப்போ அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து விட்டார். இந்த சுகத்தை பெற்றவனிடத்திலே எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, அந்த யூதர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ எப்படி நீ சுகம் பெற்றா, யார் உனக்கு சுகத்தை கொடுத்தது, பல கேள்விகளை கேட்கிறாங்க. ஒருவேளை யோவான் 9 முழுவதுமே அவனை குறித்ததான ஒரு சம்பவம் தான் ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறது, அவனிடத்திலே கேட்கிற கேள்விகள், அவன் இயேசுவினிடத்திலே சுகத்தை பெற்றது, இதை தான் குறித்து அந்த யோவான் 9 முழுவதும் படிக்கிறோம். அதுல இவனிடத்திலே கேட்கிற மிக முக்கியமான கேள்வி, உனக்கு சுகம் கொடுத்த அவர் எங்கே, அவர் எங்கே? பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை உங்களிடத்தில் இந்த கேள்வியை எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? இந்த அற்புதத்தை யார் உனக்கு செய்தது, அவர் எங்கே? உனக்கு இந்த நன்மையை செஞ்சது யாரு? சுகத்தை உனக்கு கொடுத்தது யாரு, அவர் எங்கே? எத்தனை பேர் உங்களிடத்துல கேட்டிருக்காங்க? ஏன் நம்மகிட்ட கேட்கல தெரியுமா? அவர் எங்கே என்று நம்மிடத்துல கேட்காததுக்கு காரணம், நம்ம பல நேரங்களில் இந்த குருடனை போல நம்ம வாழ்வதில்லை. இந்த குருடன் எப்படி அவன் நடந்தான், எப்படி அவன் வாழ்ந்தான், அவனிடத்தில் இந்த கேள்வியை வைத்ததுக்கு என்ன காரணம்? 3 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவதாக 9:7. 9:7, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இங்க நமக்கு தெரியும், இயேசு அங்கே உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேரை அவன் கண்களிலே பூசி அவனுக்கு பார்வை தந்தார். ஏன் சேர் உண்டாக்கணும், ஏன் அங்கே சேரை ஏற்படுத்த வேண்டும்? இவன் பிறவி குருடன், மண்ணினாலே மனிதனை படைத்தவர். இப்பொழுது இவனுடைய கண்கள் பிறப்பிலிருந்தே பார்வை இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுது இவனுக்கு தேவைப்படுகிற அற்புதம் சிருஷ்டிப்பின் அற்புதம் என்று சொல்வார்கள். ஆண்டவர் ஒரு புது ஐயை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப மண்ணை பயன்படுத்துகிறார். அவர் சிருஷ்டிகர். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. வார்த்தையானவரால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம், வார்த்தையானவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட அண்ட சராசரங்கள், அந்த வார்த்தையானவர் மண்ணினாலே மனிதனை படைத்தார் அல்லவா? திரும்ப மண்ணை பயன்படுத்துகிறார். நான் தான் இந்த மனிதனை படைத்தவன், நான் தான் இந்த கண்களை படைக்கிறவர். எனவே மறுபடியுமாக கண்ணை அவர் உருவாக்குவதற்கு, கண்ணை படைப்பதற்கு திரும்ப மண்ணை பயன்படுத்தினார். அவருடைய அந்த உமிழ் நீரினாலே அந்த சேரை உண்டாக்கி கண்களிலே பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்றார். உமிழ் நீரா ஆண்டவரே, நீர் உங்க உமிழ் நீரை வச்சா என்னை சுகமாக்கணும், தொட்டு சுகமாக்கி இருக்கலாம்ல அப்படின்னு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை. அங்கே அவன், நான் போக முடியாது, வேணும்னா தொட்டு சுகமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவனோ எந்த கேள்வியும் கேட்காமல் தவறாமல் கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, இதுதான் முதலாவது. நம்மிடத்திலே இந்த உலகம், இயேசு எங்க, உனக்கு சுகம் கொடுத்த இயேசு எங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கணும்னா நம்ம எப்படி மாறணும் தெரியுமா? அவர் என்ன சொன்னாலும் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அற்புதங்களுக்கு பின்னால கீழ்ப்படிதல் இருக்கிறது. பிரியமானவர்களே, அற்புதங்கள் நடப்பதற்கு பின்பாக ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்ப்பார். எப்பவும் நீங்க பாருங்களேன், முதல் அற்புதத்தையே மரியாள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீர் திராட்சரசமா மாறணுமா, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். எல்லா அற்புதங்களிலுமே தேவன் ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்ப்பார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நம்ம கீழ்ப்படுதலை பரிசோதித்து பார்ப்போம். பிரதர், எனக்கு அற்புதமே நடக்கிறதில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதே. கீழ்ப்படிந்தால் தானே ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்தால் தானே அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடப்பதற்கு ஒரு கீழ்ப்படிதல் அவசியம். இரண்டாவதாக
பாருங்க, முதல்ல தவறாமல் கீழ்ப்படிந்தான். இரண்டாவதாக யோவான் 9:11-12 அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவி என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். இரண்டாவதாக இவன் அறிவித்தான். பாருங்க, இயேசு எனக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை மறைக்காமல் அவன் எல்லாவற்றையும் அறிவித்தான். தவறாமல் கீழ்ப்படிந்தான், மறைக்காமல் அறிவித்தான். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு தேவன் நன்மையை செய்திருப்பார். ஆனால் அநேகர் அதை சொல்ல, அநேகரால் அதை பேச, அநேகர் வாய் திறந்து ஆண்டவர் எனக்கு செய்தார் என்று சொல்ல வெட்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிறவர்கள் அநேகர். ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கி ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லாமல் உட்கார்ந்துருக்கீங்களா? எப்படி உங்களிடத்துல வந்து இயேசு எங்கன்னு கேட்பாங்க? யோசித்து பாருங்களேன். ஒரு குருடனிடத்தில் வந்து இயேசு எங்கன்னு கேட்கும் பொழுது அவன் தனக்கு நடந்ததையெல்லாம் அங்கே சொல்லி காண்பிக்கிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று. நம்ம எத்தனை பேர்ட்ட சொல்லியிருக்கிறோம்? தயவு செய்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள், மறைக்காமல் சொல்லுங்கள். அவங்க நம்ப மாட்டாங்க, நம்பினாலும் நம்பாட்டியும் சொல்லிதானே ஆகணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தவறாமல் கீழ்ப்படிந்தான், இரண்டாவது மறைக்காமல் அறிவித்தான், மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 9:30 அந்த வசனம் முழுசும் பார்த்தீங்கன்னா, நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். இவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவது, இவன் மனக்கண்கள் திறந்தவனாய் பேசினான். ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். காரணம் என்னன்னா, இவனுடைய பிசிக்கல் ஐஸ் மாத்திரம் அல்ல, இவனுடைய மனக்கண்கள். யோசித்து பாருங்க, நிறைய பேருடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்குது. இன்னும் இயேசு யாருன்னு தெரியாம அற்புதங்களை மாத்திரம் பெற்றவர்கள் உண்டு. ஆண்டவரிடத்துல நன்மையை ருசிச்சுட்டு இயேசுவை இன்னும் சரியா புரிந்து கொள்ளாதவங்க இருக்காங்க. ஆனால் இவனோ, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருந்தான். அவர் தேவனுக்கு சித்தமானதை செய்து தேவனுக்கு பிரியமானதை செய்கிற ஒரு மனிதர் என்பதை அறிந்திருந்தான். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார். அதுதான் சாட்சி, அதுதான் அற்புதம். இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற எத்தனை பெரிய அற்புதங்களை விட உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களால் தான் இயேசு கிறிஸ்துவை சரியாக சொல்லவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும், பிறரிடத்திலே இயேசுவை அறிவிக்கவும் முடியும். மனக்கண்கள் திறக்கப்பட்டவன் அவன். அதனால தான் ஆண்டவர் அவன் மூலமாய் மகிமைப்பட்டார். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிரியையை ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்து இயேசு எங்க, உனக்கு நன்மை செய்த இயேசு எங்கன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம இடத்துல கேட்குறாங்க. அப்படி கேட்கணும்னா நம்மளும் ஆண்டவர் நமக்கு செய்ததை மறைக்காமல் சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கும் இயேசு என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் உடனே கீழ்ப்படிந்து செய்வோம். அவர் செய்ததை எல்லாம் மறைக்காமல் சொல்லுவோம். மூன்றாவது, மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். அதுதான் நமக்கு மேன்மை, அதுதான் அவருடைய நாமத்திற்கு மகிமை. வேதத்தில் யாத்ராமத்தின் புஸ்தகம் 19:5 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். யாத்ராகமம் 19:5 நான் படிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பிறவி குருடனுடைய கண்களை திறந்தீர், அவனுடைய மனக்கண்களையும் திறந்தீர். இன்றைக்கும் தேவன் எங்களுக்கு செய்த நன்மையை மறைக்காமல் சொல்ல, மனதார கீழ்ப்படிய, மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நாங்கள், ஆண்டவரே, எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை எங்களுக்குள்ளே வைத்து கொள்ளாமல் பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.